இலங்கையிலே யாழ்ப்பாண நூலகத்தை கொளுத்தினார்கள். ஒரு நூலகத்தை கொளுத்த வேண்டிய தேவை என்ன? ஒரு நூலகம் அதற்குள் என்ன வைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு சமூகத்தினுடைய அறிவு, வரலாறு, பண்பாடு எல்லாவற்றையும் ஒரு நூலகம் வைத்திருக்கிறது. ஆகையினால் ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமானால், அதனுடைய வரலாற்றை அழிக்க வேண்டுமானால் அந்த நூலகத்தை கொளுத்த வேண்டும் என்று எதிரிக்கு தெரிகிறது. அந்த அடிப்படையிலேயே யாழ்ப்பாண நூலகம் கொளுத்தப்பட்டது. ஒருவர் தன்னுடைய வரலாறை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்ற வரை அவரை அடிமைப்படுத்தி வைத்திருக்க முடியும் என்பதுதான் உலக வரலாறாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய பாடப்புத்தகங்களிலும் கூட ராஜராஜ சோழனை பற்றியோ, ராஜேந்திர சோழனை பற்றியோ, நரசிம்ம பல்லவனை பற்றியோ, சேரன் செங்குட்டுவனை பற்றியோ, பாண்டியனை பற்றியோ நமக்கு படிப்பித்ததை காட்டிலும், அக்பரை காட்டிலும், அக்பரையும் அவுரங்கசீப்பையும் அசோகரையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற வரலாறு தான் நாம் கண்ட வரலாறாக இருக்கிறது. அப்படியான ஒரு சூழ்நிலையிலே, நம்முடைய வரலாறை நாம் அறியாத ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு வன்னியர்களுடைய வரலாற்றை, அவர்களுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையே தொகுத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷமாக, பெரிய செல்வமாக இன்றைக்கு நமக்கு கையளித்திருக்கிறார் ஐயா இறைவன் அவர்கள். அதற்காக இந்த வன்னிய சமூகம் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டதாக இருக்க வேண்டும் என்பது ஒன்றாகும். சிலை எழுப்பது எப்படியோ அப்படி இந்த நூற்றாண்டிலே இந்த வரலாற்றில் வன்னிய மகாவம்சம் என்பது ஒரு முக்கியமான ஒரு மைல் கல்லாக நமக்கு அமைந்திருக்கிறது. தங்களுடைய வரலாற்றை அறியாத வரைக்கும் எந்த ஒரு இனமும் எழுந்து போராட முடியாது, அதனுடைய உரிமைகளை பெற முடியாது என்கின்ற நிலையிலே இந்த புத்தகத்தை படிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். அதுவும் குறிப்பாக நாம் பல்வேறு இதற்கு முன்பாக பேசியவர்களோடு சொன்னார்கள், நாம் கலையிலே பெரிய ஆளாக இருக்கிறோம், படைப்பாளிகளாக இருக்கிறோம், கல்வி வள்ளல்களாக இருக்கிறோம், ஆனால் ஏன் நாம் இன்னும் இப்படியே இருக்கிறோம் என்ற கேள்வி நமக்கு உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான். அரசியல் அதிகாரத்தை பெறாமல் எந்த ஒரு மாற்றத்தையும் எந்த ஒரு இனமும் எந்த ஒரு சமுதாயமும் அடைய முடியாது என்பதுதான். அந்த அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கான படிக்கட்டாகத்தான் இந்த புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலே வரலாற்றில் வன்னிய மகாவம்சம் அரசியல் 2 என்ற அந்த புத்தகத்திலே இந்த சுதந்திர காலத்திற்கு முன்பிருந்து சுதந்திரத்திற்கு பின்பிருந்து அண்ணாதுரையின் அமைச்சரவையிலிருந்து அண்மையிலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற அமைச்சரவை வரை வன்னியர்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கிற துரோகங்கள் தோலுரித்து காட்டப்பட்டிருக்கிறது. இவற்றை ஒவ்வொரு வன்னியர்களும் படித்து தெளிய வேண்டியது நமக்கு கட்டாயமாகும். இப்போது நம் முன்னிருப்பது அரசியல் அதிகாரத்தை பெறுவது எப்படி என்கின்ற ஒரு கேள்விதான். இந்த அரசியல் அதிகாரத்தை பெறுவது எப்படி என்றால், ஒரு கட்சி அமைக்க வேண்டும், அந்த கட்சி ஆட்சியை பிடிக்க வேண்டும், அந்த ஆட்சியின் மூலமாக அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான். ஆனால் இங்கே அது கடந்த 30 ஆண்டு காலமாக வன்னியர்கள் தங்களுக்கான ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்தும் கூட அதை அடைய முடியாததற்கான காரணம் என்ன என்பதையும் நாம் கவனத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம். இன்றைக்கு வன்னியர்களுக்கு எந்த வகையிலும் போட்டி இல்லாத சிறு சிறு சாதிகள் கூட வன்னியர்களை பகை சக்தியாக பார்க்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இந்த எண்ணத்திற்கு என்ன காரணம்? நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. நாம் அவர்களுக்கு போட்டியும் அல்ல, நமக்கு அவர்கள் மீது பொறாயும் அல்ல, அவர்கள் கவனிக்கத்தக்க அளவு கூட ஒரு எண்ணிக்கையில் இருக்க மாட்டார்கள். அப்படியானவர்களும் கூட வன்னியர்களை எதிரிகளாக பார்ப்பதற்கு காரணம் என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சி என்கின்ற ஒரு அரசியல் சக்தியாக வன்னியர்கள் திரண்டிருக்கிறார்கள், வன்னியர்களுக்கான முகவரியாக ஒரு கட்சி இருக்கிறது என்கின்ற காரணம்தான் மற்ற எல்லா சமூகங்களையும், எல்லா சமூகங்களும் அவங்களுக்கான அரசியல் கட்சிகளை ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளிலே இருக்கிறார்கள், தொடங்கியிருக்கிறார்கள், கட்சிகள் நடத்துகிறார்கள். ஆனாலும் யாரும் வெற்றி பெற முடியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கட்சியாக, ஒரு வன்னியர்களுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது என்கின்ற காழ்ப்புணர்ச்சி தான் இன்றைக்கு அவர்களுக்கு நம் மீது இருக்கின்ற அந்த வெறுப்பிற்கு காரணம்.
ஆனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஏன் அரசியல் அதிகாரத்தை பெற முடியாமல் போனது என்கின்ற கேள்வியை நாம் நமக்குள் எழுப்பிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அரசியல் அதிகாரம் மட்டும்தான் நம் வாழ்வு விடுவதற்கான வழிகளை திறக்கும், கதவுகளை திறக்கும். அந்த கதவுகளுக்கான அடித்தளமாக இந்த வரலாற்றில் வன்னிய மகாவம்சம் என்கின்ற இந்த தொகுப்பு நூல் உதவும். அந்த வகையிலே இந்த நூலை பெரும் பாடுபட்டு கொண்டு வந்த ஐயா இறைவன் அவர்களுக்கும் இதற்கு ஆதரவளித்திருக்கிற உங்களுக்கும் வாய்ப்பு கூறிய அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க. உண்மையான அரசு கிடைக்கிறதெல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்.